வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கடைசி நேரத்தில் இபிஎஸ் வெளியிட்ட புதிய அறிவிப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூடுதல் விலைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது திமுகவின் அராஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து குற்றமற்ற சிறப்பான தமிழகத்தை அதிமுகவால் தான் உருவாக்க முடியும் என இபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். பிரச்சார வீடியோ வெளியிட்ட எடப்பாடி 5 ஆண்டுகளில் ஒரு குடும்பத்தின் சொத்து மட்டும் உயர்ந்திருப்பதாக சாடியும் உள்ளார். ஆனால் தமிழகத்தின் கடனோ மக்கள் தலையில் விழுந்திருப்பதாகவும் கூறினார். உயர்கல்வித்துறை சிதைத்து விட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை எனவும் திமுக அரசை குற்றம் சாடிய இபிஎஸ் கடைசி நேரத்தில் அரசியலில் ஒரு திருப்பத்தையும் கொண்டு வர இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார். அதாவது என்னவென்றால், தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வாக்குகளையும் கணிசமான வாக்குகளையும் குறிப்பிட்ட வாக்குகளையும் இழுக்க தற்பொழுது பெரும் விதத்தில் எடப்பாடி பழனிசாமி அதற்கான ஈடுபாட்டுடன் வேலையை இறங்கியிருப்பதாக அரசியல் வட்டாரத்திலும் தொடர்ந்து பேசப்படுகிறது. அந்த வகையில் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக 2026 தேர்தல் களம் மாறிக்கொண்டிருக்கிறது. நாளைய தேர்தல் என்பது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 23/4/2026 அன்று பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவை அனைவரும் செய்ய எதிர்பார்ப்புடன் ஆவலுடன் இருக்கிறார்கள். இந்த கட்சிக்கு தான் போடணும், அந்த கட்சிக்கு தான் போடணும், அவங்களுக்கு தான் போட போகிறேன், இவங்களுக்கு தான் போட போகிறேன்ற எதிர்பார்ப்பில் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பை கொடுக்கும் விதமாகவும் கொடுத்து செயல்படக்கூடிய விதமாகவும் இவங்களுடைய விஷயங்கள் இருந்துகிட்ருக்கு. இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நேரத்திலும் சரி நேரங்களிலும் சரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளும் ஒரு சில விஷயங்களும் பார்த்திங்கன்னா நடக்க போகிறது, நடந்துகிட்ருக்கு அப்படின்னே பார்த்திங்கன்னா பார்க்கலாம். மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா தற்பொழுது ஆதரவும் ஒரு பக்கம் கிளம்பி கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் பிரச்சாரத்தின் கடைசி நாளான பார்த்திங்கன்னா நேற்று களத்தில் தலைவர்களுக்கு பரபரப்பாக சூழல் போல எஸ்எம்எஸ்களிலும் ஐடி விங்களிலும் பார்த்திங்கன்னா ட்ரெண்டர் ஆகி பரப்புரை பார்த்திங்கன்னா இறங்கியுள்ளார்கள். அதில் பார்த்திங்கன்னா ஹேஷ்டாக் விங்கிங் பிக்கும் ஏடிஎம்கே விங்கிங் பிக், அப்புறம் என்டிஏ வின்வில் டிஎன் ஆல் ஓட்டர்ஸ் ஃபார் 2 லீவ்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய் அப்படின்னு ஹேஷ்டேக்கள் போயிட்டுருக்கு. அகில ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டாகி வருகின்றன. இதில் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் களம் அனல் பறக்கிறது அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து இடங்களிலும் அரசியல் தீயாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.